Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When you hear this topic, wisdom in war, you might be tempted to think that this is something about end time prophecy, about the wars going around in various parts of the world. யுத்தத்தில் ஞானம் என்கிற இந்த தலைப்பை நீங்கள் முதல் முறை கேட்டிருக்கிற அந்த நேரத்திலே ஒருவேளை கடைசி நாட்களில் உலகத்தின் பல பாகங்களிலும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களை பற்றிய கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய ஒரு தூதாக இது இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்திருக்க கூடும். But this is about another war. ஆனால் இது வேறொரு யுத்தத்தை பற்றியது. A more important war, in fact, and it concerns each one of us. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு யுத்தத்தை பற்றிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. நம் எல்லாருடைய தனிப்பட்ட யுத்தங்களை பற்றியதாக இருக்கிறது. It is about the war that is going on, the conflicts, the struggles and the trials that we are all facing in life. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறதான யுத்தங்கள், போராட்டங்கள், நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை பற்றியதான ஒரு விஷயம்தான் இது. So before we enter into the subject, I would like to teach you a song that was one of our youth camp songs. It has just 4 lines. I will dictate the words. You all can write it down. இந்த வேத பாடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக நம்முடைய வாலிபர் முகாமிலே கற்றுக் கொடுக்கப்பட்டதான 4 வரிகள் கொண்டதான ஒரு பாட்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதன் வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளலாம். பிற்பாடு நாம் இந்த வேத பாடத்துக்குள் கடந்து செல்வோம். It will be very apt for this Bible study, like a theme song. So I'll dictate the words to you now. Please write them down. இந்த வேத பாடத்தின் ஒரு தலைப்பு பாடலை போல இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறபடினால் நான் முதலாவது அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். பிற்பாடு நாம் அதை பாடிவிட்டு வேத பாடத்துக்குள் கவனம் செலுத்துவோம். You must, the first line, you must wait on the Lord. முதல் வரி இப்படி சொல்லுகிறது, you must wait on the Lord. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். That line has to be sung twice. So after that line, in brackets, write 2. அந்த முதல் வரியை 2 முறை பாட வேண்டும். எனவே பிராக்கெட்டில் 2 என்று எழுதிக் கொள்ளுங்கள். Then the next line, and learn your lessons well. Learn your lessons well. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து உங்களுடைய பாடங்களை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். The third line is, in his timing he will tell you. மூன்றாவது வரி, அவருடைய நேரத்தில் அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். In his timing he will tell you. Fourth line, what to do, where to go, what to say. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை where to go, what to say. I'll repeat the words once more. அந்த வார்த்தைகளை மறுபடியுமாய் சொல்லுகிறேன். We must wait on the Lord twice. You must wait on the 2 முறை அந்த முதல் வரியை பாட வேண்டும். The second line is, and learn your lessons well. இரண்டாவது, and learn your lessons well. உன்னுடைய பாடங்களை நீ நன்றாக படித்துக் கொள்ள வேண்டும். The third line is, in his timing he will tell you. மூன்றாவது வரி, அவர் in his timing he will tell you. அவருடைய வேளையில் அவர் உனக்கு சொல்லித் தருவார். Fourth line is, what to do. எங்கு போக வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், what to do, where to go and what to say. Some of you will already know this song. You all can sing it with me. The others can learn it quick and sing along after we sing it once. உங்களில் சிலருக்கு இந்த பாட்டை எங்களோடு சேர்ந்து பாடலாம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு முறை பாடும்போது நீங்கள் அதை கற்றுக்கொண்டு அடுத்த முறை நீங்கள் பாடலாம். You must wait on the Lord. You must wait on the Lord, and learn your lessons well. In his timing he will tell you what to do, where to go, what to say. You must wait on the Lord. You must wait on the Lord, and learn your lessons well. In his timing he will tell you what to do, where to go, what to say. Everyone sing. You must wait on the Lord. You must wait on the Lord, and learn your lessons well. In his timing
timing He will tell you what to do, where to go, what to say. Once more, you must wait, wait, wait on the Lord. You must wait, wait, wait on the Lord, and learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say. After a few minutes we'll sing it again. சில நிமிடங்கள் கழித்து மறுபடியுமாய் நாம் இதை பாடலாம். So, wisdom in war means learning how to deal with the difficult situations in life, the trials that we go through. யுத்தத்தில் ஞானம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிறதான கடினமான சூழ்நிலைகள், நாம் கடந்து போகிறதான சோதனைகள், பரீட்சைகள், பிரச்சனைகள் ஆகியவற்றை நல்ல முறையில் கையாள கற்றுக்கொள்வது. In the wars that are going on between different countries in the world, soldiers are selected to fight. உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே நடக்கிற யுத்தங்களில் போர் செய்யும்படியாக இராணுவ வீரர்கள் அவர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். But in this war that we are going to learn of in these days, we are all fighting. ஆனால் இந்த நாட்களில் நாம் படிக்க போகிற இந்த யுத்தத்தை பற்றிய விஷயம் என்னவென்றால் நாம் எல்லாருமே யுத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். Now, the very, very important part of this Bible study is that we have to fight this battle whether we like it or not. இந்த வேத பாடத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் நமக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ நாம் எல்லாரும் இந்த யுத்தத்தை செய்துதான் ஆக வேண்டும். There is no escape from this battle. இந்த யுத்தத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. And the hard part is there are rewards for fighting these battles well and punishments for not fighting these battles well. இதில் கடினமான பகுதி என்னவென்று சொன்னால் இந்த யுத்தத்தை நீங்கள் நல்ல முறையில் செய்தால் உங்களுக்கு அதற்கான பிரதிபலன் இருக்கிறது. இந்த யுத்தத்தை நீங்கள் சரியான முறையில் செய்ய தவறினால் அதற்கான தண்டனைகளும் இருக்கிறது. So how are we going to face it? How are we going to win it? நாம் எப்படி இந்த யுத்தங்களை எதிர்கொள்ள போகிறோம்? எப்படி இந்த யுத்தங்களை ஜெயிக்க போகிறோம்? For our key verse, let's read from Proverbs chapter 24 and verse 6. தலைப்பு வசனமாக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நல்லயோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். For by wise counsel thou shalt make thy war, and in multitude of counselors there is safety. This verse was formerly the motto of the intelligence wing of the nation of Israel, Mossad. இஸ்ரவேல் நாட்டின் உளவுத்துறை அமைப்பாகிய மொசாதின் முந்தைய காலத்தினுடைய ஒரு மோட்டோவாக, குறிக்கோளாக இந்த வசனம் காணப்பட்டது. Another translation says that when you make your war, use strategy. That means with wise guidance or strategy, wage your war. இந்த வசனத்தின் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நீங்கள் நல்ல போர் தந்திரத்தோடு நல்ல போர் திட்டங்களோடு யுத்தம் பண்ணுங்கள் என்று இந்த வசனத்தின் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. Even today the Israelites are popular for using or fighting their wars intelligently. The Mossad is by far the most intelligence department on this planet. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எதிர்கொள்ளுகிற யுத்தங்களை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாள்வதில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். அவர்களுடைய உளவுத்துறை அமைப்பாகிய இந்த மொசாட் தான் மற்ற நாடுகளை விட எத்தனையோ விதங்களில் மிகவும் முன்னேறின தலை சிறந்த உளவுத்துறை அமைப்பாக இந்த உலகத்திலேயே அது காணப்படுகிறது. What we must realize as we translate this verse into our lives to fight our lives' battles, நாம் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிற யுத்தங்களை எப்படி அணுகலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது, although we realize that we all go through difficult times in our life which we call battles or war, நாம் எல்லாருமே வாழ்க்கையில் சில கடினமான காலகட்டங்களினூடாக கடந்து போகிறோம். அந்த கடினமான காலகட்டங்களை நாம் போராட்டம் அல்லது யுத்தம் என்று சொல்லுகிறோம். We are going to see that it's not just about life's battles. All of life is a battle. வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிற அந்த போராட்டங்கள் மாத்திரம் யுத்தம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு யுத்தம் என்பதை இந்த வேத பாடத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். When we look at our past life, நம்முடைய கடந்த காலத்தை நாம் பார்க்கும்போது, we did not know that life was a battle
we did not know how to fight life's battles, the bigger ones that come in our life, and we fought it somehow without following any rules, without any wisdom. வாழ்க்கையே ஒரு யுத்தம் என்பதை நாம் அறியாமல் இருந்தோம். இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் அவைகள் ஒரு யுத்தம், அவைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை அறியாமல் இருந்தோம். ஏதோ ஒரு திட்டமிடல் இல்லாமல், ஞானம் இல்லாமல். Therefore, we are going to learn how to face a trial. When you encounter a difficult situation, how do you face it? How do you win it? What is losing? What is winning? What are the rules to follow? ஒரு கடினமான சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை, ஒரு சோதனையை எதிர்கொள்ளும் போது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி அந்த யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும், அதனுடைய விதிமுறைகள் என்ன, சட்டதிட்டங்கள் என்ன, எப்படி செய்தால் நாம் ஜெயிக்கலாம், என்ன செய்யாவிட்டால் நாம் தோற்று விடுவோம் என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். So when I say that all of life is a battle, வாழ்க்கை முழுவதுமே ஒரு யுத்தம் என்று நான் சொல்லும்போது, it means every is part of a battle. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே யுத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Every thought we think is part of a battle. நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமுமே யுத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Every plan we make is part of a battle. அந்த யுத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Every decision we take is part of a battle. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், தீர்மானமுமே அந்த யுத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Every emotion that wells up within us is part of a battle. நமக்குள்ளிருந்து எழும்புகிற ஒவ்வொரு எழுச்சியுமே அந்த யுத்தத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. Every action, every reaction is a battle. நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் பிரதிக்கிரியைகளும் இந்த யுத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. In fact, our sleeping, our traveling, our studying, our working, all these are part of our battles. இன்னும் நுட்பமாக சொல்ல போனால், நாம் தூங்குவது, நாம் சாப்பிடுவது, நாம் படிப்பது, இவை எல்லாமுமே யுத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. That means these so ordinary things, normal things of life have to be done in a certain way. அதாவது இவைகள் இயல்பான காரியங்கள், இவைகளும் கூட ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை நான் சொல்ல வருகிறேன். If they are done in the wrong way, at the end of your life you can land up in the wrong place. நீங்கள் இதை தவறான முறையில் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் தவறான இடத்தில் போய் முடிவடைய கூடும். That is why the Bible has instructions on how to do even these necessary normal things. இந்த அவசியமான இயல்பான காரியங்களையும் கூட நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரைகளை சொல்வதற்கான காரணம் இதுதான். For example, in Proverbs chapter 20 and verse 13, உதாரணமாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், the Bible says you can sleep but don't love sleep. நீங்கள் தூங்கலாம் ஆனால் தூக்கத்தை விரும்ப கூடாது என்று அந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. Don't lift up your hands, but how many of you like to sleep? கைகளை தூக்க வேண்டாம், ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள், எத்தனை பேருக்கு தூங்க பிடிக்கும்? If you can check yourself, if you like to sleep, then the Bible says that's not good. நீங்க தூங்குறதை விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா வேதம் அது நல்லதல்ல என்று சொல்லுகிறது. உங்களை நீங்களே இந்த வசனத்தின் அடிப்படையில் பரிசோதித்து பாருங்கள். You can when you're very tired, you will long to sleep. That's not wrong. நீங்கள் மிகவும் களைத்து போயிருக்கும் போது தூங்க வேண்டும் என்று நீங்கள் ஏங்குவீர்கள், அது தவறல்ல. But in normal times, to want to sleep, to love to sleep is dangerous for living. ஆனால் நாம் வழக்கமான நேரங்களில் தூக்கத்தை விரும்பும் போது, நித்திரை பிரியர்களாக இருக்கும் போது, அது நம்முடைய வாழ்க்கையின் யுத்தத்தில் ஒரு ஆபத்தாக இருக்கிறது. So see, for a normal thing, an ordinary thing as sleep, the Bible is giving us instructions. Do this, don't do this. வழக்கமான சாதாரணமான ஒரு காரியம், அதற்கும் கூட வேதம் இப்படி செய், இப்படி செய்யாதே என்று அறிவுரைகளை வழங்குகிறதை பாருங்கள். Again in Proverbs chapter 23 and verse 2, மறுபடியுமாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், when you go to sit with a ruler, and when a ruler is hosting a party, and you will see a variety of dishes placed before you, put a knife to your throat. நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்காரும் போது அந்த அதிபதி உனக்கு ஒரு பெரிய விருந்து செய்து பல வகையான ஆகார பதார்த்தங்கள் அங்கே இருக்கும் போது நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்தியை வை என்று அந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. Which means if you are going to look at that variety of dishes and you're going to drool over it and you're going to sit and ponder, I have only a small stomach, which can I eat? If you're going to spend a lot of time on that, you're fighting a losing battle. அதாவது நீங்கள் அந்த பல வகையான ஆகார பதார்த்தங்களை பார்த்து உங்களுடைய வாயில எச்சில் ஊறி
நீங்க எனக்கு சின்ன வயிறு தானே இருக்கு, எதை சாப்பிட்றது எதை விடுறது அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாழ்க்கையின் யுத்தத்தில் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லது தோற்கிற ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். So it's just about eating. What's wrong with eating? But the Bible has instructions about eating. சாதாரண ஒரு விஷயம் தானே சாப்பிடுறது, சாப்பிடுறதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் சாப்பிடுறதை குறித்து கூட வேதம் நமக்கு அறிவுரைகளை வழங்குகிறது. Again, in Proverbs chapter 10 and verse 19, it says, don't speak too much. If you speak beyond limit, in the multitude of words, somewhere in between, sin will find its place. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் அதிகமாக பேசாதிருங்கள். அதிகமாய் நீங்க பேசினா அந்த சொற்களின் மிகுதியினால் எங்கேயாவது பாவம் நுழைந்து விடும். அதனால தான் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. So about sleeping, about eating, about speaking, the Bible has instructions. எனவே தூங்குவதை குறித்து, சாப்பிடுவதை குறித்து, பேசுவதை குறித்தெல்லாம் வேதம் நமக்கு அறிவுரைகளை கொடுக்கிறது. That is why I said all of life is a battle. Living itself is a battle. இதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையே ஒரு யுத்தம், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு யுத்தம். So if these things are done in the wrong way, we are living a wrong life. We are fighting a losing battle. இவைகளை நாம் தவறான முறையில் செய்து வருவோம் என்றால் நாம் ஒரு தவறான ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறோம், தோற்கிற ஒரு யுத்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். And if we fight a losing battle, that is, if we live the wrong way, we can end up in the wrong hands and eventually end up in the wrong place in eternity. நாம் ஒரு தோற்கிற யுத்தத்தில் ஈடுபட்டிருப்போம் என்றால் அல்லது ஒரு தவறான வாழ்க்கையை செய்து கொண்டிருப்போம் என்றால் தவறான கைகளில் சிக்கிக்கொண்டு கடைசியிலே தவறான இடத்தில் போய் முடிவடைவதற்கான ஆபத்து இருக்கிறது. So keeping all these things in mind, now look at the words of that song. இந்த காரியங்களை எல்லாம் நான் இதுவரைக்கும் சொன்ன காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து இந்த பாட்டின் வார்த்தைகளை இப்பொழுது சிந்தியுங்கள். You must wait on the Lord. That means don't be in a hurry. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அதாவது அவசரப்படக்கூடாது. Let him teach you and go before you in your battle and instruct you how you should fight. அவர் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய யுத்தங்களில் உங்களுக்கு முன்பாக சென்று நீங்கள் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்லி தரட்டும். He will teach you, and when he teaches you, learn your lessons well. அவர் உங்களுக்கு போதிப்பார், சொல்லி தருவார். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது உங்களுடைய பாடங்களை நீங்கள் சரியான விதத்தில் படிப்பதில் ஜாக்கிரதையா இருங்கள். There is a way to do things, there is a time to do things. காரியங்களை செய்வதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது, காரியங்களை செய்வதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. Cooperate with him. He will tell you what to do, where to go, what to say. நீங்கள் அவரோடு ஒத்துழைப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு சொல்லி தருவார் எங்கே போக வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று. So now we'll sing this song meaningfully. இப்பொழுது அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாட்டை ஒரு முறை கூட நாம் பாடுவோம். You know the words, let us all sing together. வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். You must wait on the Lord. You must wait on the Lord and learn your lessons well. In his timing he will tell you what to do, where to go, what to say. Once more. You must wait on the Lord. You must wait on the Lord and learn your lessons well. In his timing he will tell you what to do, where to go, what to say. Learn your lessons and learn your lessons well. In his timing he will tell you what to do, where to go, what to say. In warfare there is strategy, there are positions, there are postures. யுத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அதிலே சில அறிவுரைகள் இருக்கிறது, அதிலே ஒவ்வொருவரும் நின்று யுத்தம் பண்ண வேண்டிய ஸ்தானங்கள் இருக்கிறது, அதற்கான பயிற்சிகள் இருக்கிறது, அந்த யுத்தத்திலே நாம் நடக்க வேண்டிய பாவனைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. So the Bible is full of such war instructions. வேதம் யுத்தத்தை குறித்த அறிவுரைகளால் நிரம்பிய ஒரு புத்தகமாகவே இருக்கிறது. So from the lens of this subject we are going to look at all the instructions on the instructions. இந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு, அதாவது
வேதத்திலே கொடுக்கப்பட்டதான அறிவுரைகளை யுத்தத்தை பற்றிய அறிவுரைகளாக நாம் பார்க்க போகிறோம். The Bible asks us to fight the good fight, which means you can also fight a bad fight. நல்ல போராட்டத்தை சொல்லுகிறது. அப்படியானால் நாம் ஒரு கெட்ட போராட்டத்தையும் போராடலாம், அந்த வாய்ப்பு இருக்கிறது. So I'm just going to give you some sample verses which we all know about, which are actually war instructions of life. உங்களுக்கு மிகவும் அறிமுகமான சில வசனங்களை ஆனால் இவைகள் யுத்தத்தை பற்றிய அறிவுரைகளாக இருக்கிறது என்ற அந்த கண்ணோட்டத்தில் இப்பொழுது நீங்கள் அதை பாருங்கள். All things without murmurings and disputings. உதாரணமாக முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள். It is a war instruction. அது யுத்தத்தை பற்றியதான ஒரு அறிவுரையாக இருக்கிறது. Be wise as serpents but harmless as doves. நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடமற்றவர்களாகவும் இருங்கள். Love your enemies. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். Love thy neighbor as thyself. உன்னை போல உன்னுடைய சகோதரனை நீ நேசி. Watch and pray that ye enter not into temptation. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். He that soweth to his flesh shall of the flesh reap corruption. He that soweth to the spirit shall of the spirit reap life everlasting. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். These are verses we all know, we read every day, we know them by heart, but when you look at life as a battle, these are rules of warfare. நான் சொன்ன இந்த சில வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான வசனங்கள். அடிக்கடி நாம் இதை வாசிக்கிறோம், பலரும் அதை மனப்பாடமாக அறிந்து வைத்திருப்போம். ஆனால் நாம் இதை கவனமாக ஆராய்ந்தால் இவைகள் வாழ்க்கையின் யுத்தங்களை பற்றி நமக்கு அறிவுரைகளை வழங்குகிறதான வசனங்களாக இருக்கிறது. பாடத்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று நம்மை அறிவுறுத்துகிற வசனங்களாக இருக்கிறது. When you go to the Old Testament, பழைய ஏற்பாட்டுக்கு நாம் கடந்து வரும்போது you see a lot of literal wars in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே எழுத்தின்படியான பல யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். Even in those literal wars, there are discrete messages for us as we fight our New Testament battles of life. புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்களை நாம் சந்திக்கும் போது அந்த பழைய ஏற்பாட்டிலே நடந்ததான எழுத்தின்படியான யுத்தங்களிலே திட்டவட்டமான அறிவுரைகள் நமக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. So hidden in those strategies and in those wars, in those weapons, we can find out instructions for our life's battles. Wise counsel is hidden even in those battles. அந்த யுத்தத்தை அவர்கள் செய்ததான அந்த விதிமுறைகள், அதிலே கையாண்ட தந்திரங்கள், பயன்படுத்தின ஆயுதங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையின் யுத்தங்களை செய்வதற்கான திட்டவட்டமான அறிவுரைகள் அதில் மறைந்திருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Now there is a big difference between a war and a street fight. ஒரு யுத்தத்திற்கும் ஒரு தெரு சண்டைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. In a street fight there are no rules. ஒரு தெரு சண்டையில எந்த விதமான விதிமுறைகளும் இல்லை. Everybody picks up his weapon and just barges and charges with brute force. எல்லாருமே அவர்கள் கையிலே கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எதிர்த்தரப்பினர் மேல் அப்படியே பாய்வார்கள். தங்களுடைய கையினால் எவ்வளவு பலமாய் தாக்க முடியுமோ தாக்க முற்படுவார்கள். But a war is not like that. There is a lot of thinking to do, there is a lot of planning to do, there is a lot of discussions that go on. ஆனால் ஒரு யுத்தம், ஒரு போர் என்பது அப்படி தெருசண்டையை போல அப்படி இயல்பாக செய்து விடுகிறதல்ல. அதில் நிறைய போர் தந்திரங்கள் அடங்கி இருக்கிறது, நிறைய திட்டமிடுதல் அடங்கி இருக்கிறது. அந்த திட்டமிடுதல்களை கலந்தாலோசிக்க வேண்டியதான சம்பாஷணைகளும் அடங்கி இருக்கிறது. In the war that is going on between the US and Iran, we don't know, but in reality strategies are being made. Heads of nations are getting together, heads of army staff are getting together, and they will sit midnight, early hours, for hours making plans and making strategies. இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்று வெளியிலே தெரியாவிட்டாலும் தேச தலைவர்கள், இராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், இவர்கள் எல்லாரும் இரவு பகலாக உட்கார்ந்து போர் தந்திரங்களை தீட்டி அதை குறித்து அவர்கள் கலந்து ஆலோசித்து இவ்விதமாக திட்டமிடுதலை உள்ளடக்கியதுதான் ஒரு யுத்தமாக இருக்கிறது. In the same way, this verse that we read just now, with wise counsel make your war, that wise counsel means we also have to hold a meeting before we fight life's battles. இப்பொழுது நாம் வாசித்த தலைப்பு வசனம் என்ன சொல்லுகிறது? நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அதாவது நாமும் கூட வாழ்க்கையின் யுத்தங்களில் ஈடுபடுவதற்கு முன்னதாக சரியான ஒரு திட்டமிடுதல், சரியான ஒரு கலந்து ஆலோசனை இவைகள் தேவையாக இருக்கிறது. So when we fight life's battles, we should fight it like fighting a war, not fight it like a street fight.
அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்களை செய்யும் போது ஒரு தெரு சண்டை போடுறவங்களை போல திட்டமிடாமல் செய்யக்கூடாது. ஒரு போர் நடந்தால் எப்படி திட்டமிடுதலோடு அது நடக்குமோ அது போல நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்களை மிகவும் திட்டமிடுதலோடு நாம் அணுக வேண்டும். That means when you encounter a difficult situation, a problem in your life, if you're going to use mere brute force and fight like everybody else, like our flesh instigates us to fight, you're going to fight a losing battle. It's going to be detrimental to your soul. அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் யுத்தங்களை நீங்கள் செய்யும் போது இந்த தெரு சண்டை போடுகிறவர்களை போல கையில் கிடைக்கிறத வச்சு நம்முடைய மாம்சம் நமக்கு தூண்டுகிறபடி நாம் என்ன சரி என்று நினைக்கிறோமோ அப்படி சண்டை போடுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆத்மாவின் நலனுக்கு கேடாக அமையும். நாம் ஒரு தோற்கிற யுத்தத்தில் ஈடுபடுகிறவர்களாகவே இருப்போம். The reason why the Bible instructs us about normal ordinary things to be careful even about them is because these normal things, sleeping and eating and talking, if they go beyond the limit or beyond the instructions specified in the scriptures, they will affect our soul. It's not just physical. There is a spiritual content in all these ordinary things. நாம் இப்பொழுது சற்று முன்பதாக கவனித்த சாதாரணமான காரியங்களாகிய ஆகாரம் புசிப்பது, தூங்குவது, பேசுவது போன்ற காரியங்களில் கூட வேதம் நமக்கு கவனமாக செயல்பட அறிவுறுத்துவதன் காரணம் என்னவென்று சொன்னால், வேதத்தின் அந்த அறிவுரைக்கு மாறாக நாம் விரும்பினபடி புசித்து தூங்கி பேசி நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய சரீரத்தை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை, நம்முடைய ஆத்மாவை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த யுத்தத்தில். Some people do not even know that life is a battle. சிலருக்கு வாழ்க்கை ஒரு யுத்தம் என்கிற விஷயத்தை பற்றிய அறிவு கூட இல்லை. When I was small, there was a saying going around, we have only one life, enjoy it as much as possible. நான் சிறு பையனா இருக்கும்போது இப்படி ஒரு வழக்க சொல் இருந்தது, ஒரே ஒரு வாழ்க்கை தான், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவித்துக் கொள்ள வேண்டும். That's what everybody thinks. You have only one life, enjoy it as much as possible. இதுதான் எல்லாரும் நினைக்கிறாங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான் பண்ணிரணும். When I was young, I read a news in the newspaper. நான் வாலிபனா இருக்கும்போது செய்தித்தாளில் ஒரு செய்தியை வாசித்தேன். There was a forecast about an earthquake in Japan. ஜப்பானில் வரக்கூடியதான ஒரு பூகம்ப அறிவிப்பு, ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. And researchers said that when this prediction was made that an earthquake can break out in Japan, sin increased in Japan. ஜப்பானில் இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, பெரிய அழிவு சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கணிப்பு வெளியிடப்பட்ட போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், பாவம் பெருகினதாம். Towards life was, anyway we are going to die because the earthquake is going to break out, let's enjoy as much as we can before we die. அதாவது அவர்களுடைய மனப்பான்மை என்னவென்றால், எப்படியோ ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, பூமி அதிர்ச்சி வந்து நாம் எல்லாரும் சாக போகிறோம், ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையை எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவிச்சுக்கலான்னு அவங்க நினைச்சிட்டாங்க. But the Bible says don't do that, that's foolish. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி நீங்கள் செய்யக்கூடாது, அது முட்டாள்தனம். Life is not about enjoying. வாழ்க்கை அனுபவிப்பதை பற்றியது அல்ல. Life has its pleasures, the Bible contributes its pleasures, heaven and God contributes their pleasures, but there is a right kind of pleasure, there is a way to enjoy life, but in a general perspective we have to view all of life as a battle. வாழ்க்கை இன்பங்களை உள்ளடக்கியதுதான் தேவனும் பரலோகமும் வேதமும் கூட நாம் அனுபவிக்கக்கூடிய நல்ல இன்பங்களை நமக்கு கொடுக்கிறதாக தான் இருக்கிறது. ஆனால் நல்ல விதமான இன்பத்தை மாத்திரம்தான் நாம் அனுபவிக்க வேண்டும். அதே நேரத்தில் வாழ்க்கை ஒரு யுத்தம் என்கிறதான அந்த விஷயத்தை நம்முடைய மனதில் அந்த விஷயத்தை பற்றிய கவனத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. As we carry on with this subject, இந்த தலைப்பை நாம் தொடர்ந்து தியானிக்கும் போது, those who get angry easily, those who are short tempered, and those who have easily become slaves of lust must pay careful attention. எளிதில் கோபப்படக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் மற்றும் எளிதில் இச்சையில் விழக்கூடிய தன்மை உள்ளவர்கள், நீங்கள் இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். While this verse says think well, plan well before you wage your war, இந்த தலைப்பு வசனம் நீ யுத்தம் செய்வதற்கு முன்னதாக நன்றாக யோசித்து திட்டமிட்டு செய் என்று சொல்லும்போது, anger and lust will not allow you to think. கோபமும் இச்சையும் உங்களை சிந்திக்க விடாது. Anger and lust will stir up your emotions so that you will start acting before thinking. கோபமும் இச்சையும் உங்களுடைய எழுச்சிகளை தூண்டிவிட்டு விடும். எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கு முன்னதாக செயல்பட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க. So if you're a short tempered person and a person given to lust, then your tendency will be to act first
and then later on regret it. நீங்கள் எளிதில் கோபப்படக்கூடிய அல்லது எளிதில் இச்சையில் விழக்கூடிய ஒரு தன்மையுடைய நபராக இருப்பீர்கள் என்றால் சிந்தித்து செயல்படுவதற்கு மாறாக முதல்ல என்ன தோணுதோ அவசர கதியில் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை குறித்து வருத்தப்படுவீர்கள். Peter was a short-tempered person and hence an impulsive person. பேதுரு ஒரு முன்கோபியா இருந்தான், எனவே அவன் அவசரப்பட்டு கிரியை செய்கிறவனாக இருந்தான். He was a disciple of Christ. அவன் கிறிஸ்துவின் சீஷன் தான். Christ was his master and his teacher. கிறிஸ்து அவனுடைய எஜமானனாகவும் அவனுடைய போதகராகவும் இருந்தார். So he should do only what Jesus asks him to do. இயேசு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை தான் அவன் செய்ய வேண்டும். But on a certain occasion, without Jesus' permission, he drew out a sword from his sheath and struck a man's ear. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இயேசுவின் அனுமதி இல்லாமலேயே அவன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலிருந்து எடுத்து ஒரு நபரை காதர வெட்டி விட்டான். That is how anger works. இப்படிதான் கோபம் வேலை செய்யும். That's why Jesus instructed him, put your sword into your sheath. If you do this, one day the sword will get you. உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினால் மடிவான் என்று இயேசு அவனுக்கு அந்த இடத்தில் அறிவுரை சொல்ல வேண்டியதாக இருந்தது. We also know of a man who was given to lust. In Proverbs chapter 7, Solomon was peeping from his palace window and he saw this man aroused by curiosity to go to a harlot's house. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தன்னுடைய வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பேதையான வாலிபனை கவனித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இவனுடைய ஆர்வ கோளாறு நிமித்தம் ஒரு வேசியின் வீட்டின் பக்கமாக செல்லும்படியாக அவன் தூண்டப்பட்டதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். And eventually the Bible says an arrow struck his heart. Where he went was not a harlot's house, they were the chambers of death. அவன் போனதான இடம் ஒரு விபச்சாரியின் வீடு அல்ல, அவைகள் மரண அறைகள். கடைசியாக அம்பு அவனுடைய ஈரலை அல்லது இருதயத்தை பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. His lust drove him emotionally. He did not think it shut his mind, but the Bible calls that man a man void of understanding. அவனுடைய இச்சையானது அவனுடைய எழுச்சிகளை தூண்டிவிட்டது. அதே நேரத்திலே அவனுடைய தெளிந்த புத்தியை ஆஃப் பண்ணிவிட்டது. அவன் சிந்திக்காமல் செயல்பட்டு விட்டான். வேதம் அவனை பார்த்து மதியீனனான ஒரு வாலிபன் என்று சொல்லுகிறது. That is why those who are short-tempered and those who are lustful have to be very careful and think well before you regret of hasty decisions. நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுக்கு பதிலாக கோபப்படக்கூடிய தன்மை உள்ளவர்கள், எளிதில் இச்சையில் விழக்கூடியவர்கள், நீங்கள் மிகவும் கவனமாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் யுத்தங்களை பற்றிய விஷயத்தில் மிகவும் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த காரணத்தின் நிமித்தம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். So we must ask ourselves certain questions and arrive at the answers for those questions before we make our war. நம்முடைய யுத்தங்களை நாம் செய்வதற்கு முன்னதாக நம்மை நாமே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு அந்த கேள்விகளின் அடிப்படையில் நமக்கு நாமே பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். There are children who don't like to study. படிக்க விருப்பம் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். They are forced by their parents. பெற்றோர்களால் அவர்கள் வற்புறுத்தி பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். They go to school unwillingly. பள்ளிக்கு விருப்பம் இல்லாமல் தான் போகிறார்கள். When they are old enough, they start cutting class. கொஞ்சம் வயசான பிற்பாடு கிளாஸை கட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. They will start copying during exams. எக்ஸாம்ல காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. They will engage in other malpractices concerning their studies. படிப்பிலே இன்னும் என்னென்னலாம் தில்லுமுள்ளு வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. They will get their attendance by proxy. வேற யாரோ வச்சு தனக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்க வைப்பாங்க. But when it comes after their studies to lead a family or to contribute to society, what will they do? ஆனா படிப்பு முடிச்ச பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கைன்னு வரும்போது அல்லது சமுதாயத்துக்கு இவங்க ஆற்ற வேண்டிய பங்குன்னு ஒன்று வரும்போது இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. Consider a medical student who got his degree by all these methods, malpractices. ஒரு மருத்துவ மாணவன் அல்லது மாணவியை எடுத்துக்கொள்வோம். இப்படி தில்லுமுள்ளெல்லாம் செஞ்சு கடைசியில் டிகிரியும் வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். And he puts up a board and he starts a clinic. அவன் ஒரு போர்டு வச்சு ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறான். Who can trust him? How long can they trust him? யாரால எவ்வளவு காலம் அவனை நம்ப முடியும்? He has to live by fooling society with his degree. தன்னுடைய பட்டத்தை வைத்து சமுதாயத்தை ஏமாற்றி தான் அவன் பிழைக்க முடியும். So we are going to learn. We are all students studying how to fight life's battles. இன்றைக்கு நாம் எல்லாரும் மாணவர்களைப் போல
வாழ்க்கையின் யுத்தங்களை செய்வது எப்படி என்ற பாடத்தை படிக்க போகிறோம். So as we sang just now, we must learn our lessons well. நாம் பாடினது போல நம்முடைய பாடங்களை நாம் நன்றாக படிக்க வேண்டும். I remember one girl, she was studying for her physics exam. எனக்கு ஒரு பிள்ளை அறிவியல் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்தாள். She was murmuring. முறுமுறுத்துக் கொண்டிருந்தாள். She said this Isaac Newton, when that apple fell on his head, he could have eaten it and gone. Instead of that, he discovered gravity, break our heads and write our exams because of him. இந்த ஐசக் நியூட்டனுக்கு புத்தியே இல்ல. ஆப்பிள் அவருடைய தலையில விழுந்தப்பறம் சாப்பிட்டுட்டு அமைதியா போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணி புவி ஈர்ப்பு சக்தி அதை இதை கண்டுபிடிச்சிட்டு அவர் செத்து போயிட்டாரு. இப்போ அதை So if you are lazy like that, then you can't learn your lessons well. இப்படி நீங்க சோம்பேறியா இருந்தால் வாழ்க்கையின் பாடங்களை நல்ல முறையில் ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. Now we have to teach us in this college where we are studying warfare. யுத்தத்தை எப்படி செய்வது என்று வாழ்க்கையின் யுத்தத்தை செய்வதை பற்றி நாம் படிக்கிற இந்த கல்லூரியிலே நமக்கு போதிக்கிற 3 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். First of all, in the Bible, in Ephesians chapter 4, in English it's verse 21, in Tamil I don't know which verse, maybe the previous verse, Jesus is called a teacher. முதலாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு ஒரு ஆசிரியர் என்று அறியப்படுகிறார். Read that please. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அவரால் போதிக்கப்பட்ட, you are taught of him. அவரால் போதிக்கப்பட்டீர்களே. So Jesus is teaching us. எனவே இயேசு நமக்கு கற்பிக்கிற போதிக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கிறார். Secondly, in 1 John chapter 2 and verse 27, we read that the anointing that we have received teaches us. இரண்டாவதாக நாம் பெற்றிருக்கிறதான அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. Thirdly, in Ephesians chapter 4 and verse 11 in English, we see 5 offices among servants of God. One of them is teachers. எபேசியர் 4ஆம் அதிகாரம் தமிழில் 13ஆம் வசனத்திலே சபையில் இருக்கிற 5 உத்தியோகஸ்தர்களாகிய ஊழியர்கள் மத்தியிலே ஒரு சாரார் போதகர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அவர்கள் நம்மை போதிக்கிறார்கள். Today we are sitting before these 3 teachers and we are going to learn our lessons well. இன்றைக்கு இந்த 3 ஆசிரியர்களுக்கு முன்பாக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய பாடங்களை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள போகிறோம். How not to be impulsive in fighting life's battles. வாழ்க்கையின் யுத்தங்களை செய்வதில் எப்படி அவசர கதியில் சிந்திக்காமல் செயல்படக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். How to think and ask certain questions before we wage life's battles. வாழ்க்கையின் யுத்தங்களை செய்வதற்கு முன்பதாக எப்படி சிந்தித்து நம்மை நாமே சில கேள்விகளை கேட்டுக்கொள்வது என்பதை படிக்க போகிறோம். I know one brother. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். He had plenty of lands. அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்தது. But all those lands were taken over by other people and he had to fight for those lands. அந்த நிலங்களை எல்லாம் வேறு சிலர் அபகரித்து விட்டார்கள். அதற்காக இவர் போராட வேண்டியிருந்தது. As far as I know, he was fighting for those lands for more than 30 years. என்னுடைய அறிவின்படி இந்த நிலங்களை மறுபடியும் மீட்டெடுக்கும்படியாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் போராடி கொண்டிருந்தார். He will go to brothers prayers and fasting prayers and night prayers, and every prayer he can attend he will write a note and please pray for my land. அவர் பிரதர்ஸ் பிரேயருக்கு போவார், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போவார், இரவு ஜெபங்களுக்கு போவார். எல்லா ஜெபத்திலும் ஜெப குறிப்பு எழுதி கொடுப்பார், என்னுடைய நிலத்துக்காக ஜெபிங்கள். Just imagine praying 30 years for just that one thing. I'm a witness for that. It's not, I didn't hear it from somewhere else, I saw it. 30 வருஷம் ஒரே காரியத்துக்காக இந்த நிலத்துக்காக மாத்திரம் ஜெபிச்சிருக்கிறார் அவர். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இதை வேற யார்ட்ட வந்து கேட்டு உங்களுக்கு சொல்லல, நான் கண் கூட பார்த்திருக்கிறேன். His perseverance must be appreciated. அவருடைய விடாமுயற்சி பாராட்டப்பட வேண்டியதுதான். But he did not fight his battle by following rules. He was using force. Get somebody to pray, get somebody to pray, pray, I want this done. ஆனால் வேதத்தின் விதிமுறைகளை கடைபிடித்து அவர் அந்த யுத்தங்களை செய்யவில்லை. எப்படியாவது யாராவது எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்ட்டு வெறும் பலாத்காரமாக தன்னுடைய யுத்தங்களை செய்து வந்தார். So we should not be like that, just wanting the answer, the solution. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளில் நமக்கு ஒரு தீர்வு வேண்டும், பதில் வேண்டும், எப்படியாவது அது வரணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு மாத்திரம் நம்முடைய யுத்தங்களை நாம் செய்யக்கூடாது. So we are today in a good college, we have good teachers
but let's not be bad students in this good college. நாம் இன்றைக்கு ஒரு நல்ல கல்லூரியிலே பாடசாலையில் இருக்கிறோம். நல்ல ஆசிரியர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஆனால் நல்ல கல்லூரியிலே இருக்கிற மோசமான மாணவர்களாக நாம் இருந்து விட வேண்டாம். So in these 4 days of meetings, we are going to bring out wise counsel by asking 7 basic questions, single word questions. 7 அடிப்படையான ஒரு வார்த்தையில் இருக்கிற 7 அடிப்படையான கேள்விகளை கேட்பதின் மூலமாக சில நல்ல யோசனைகளை நாம் வெளியே கொண்டு வந்து யுத்தங்களை செய்ய போகிறோம். These are the 7 basic single word questions of the English language. In other languages there might be some other questions as well, but we are going to ask these questions when we face a battle. ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில் கேட்கப்படுகிற அடிப்படையான கேள்விகள் 7 கேள்விகள் இருக்கிறது. வேறு சில மொழிகளில் வேறு சில வார்த்தைகளாகவும் கூட அது இருக்கலாம். ஆனால் இந்த 7 கேள்விகளை நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்களை பொறுத்தமட்டில் நாம் கேட்டு அதிலிருந்து சில யோசனைகளை வெளியே கொண்டு வந்து அதன் மூலம் யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற யோசனையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். You might currently be facing some battles. இப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். It might be debt. அது கடனாக இருக்கலாம். It might be sickness. வியாதியா இருக்கலாம். It might be witchcraft. செய்வினை பிரச்சனையா இருக்கலாம். It might be some stress in your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு அழுத்தமாக இருக்கலாம். Whatever it is, you must ask these 7 questions. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த 7 கேள்விகளை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். When you ask these 7 questions at your consulting table, that means in that wise counsel that you have set up in your heart, answers will emerge which will give you wisdom in war. நீங்கள் உங்களுடைய இருதயத்திலேயே ஒரு ஆலோசனை மேஜையை போன்ற ஒரு மையத்தை அமைத்து இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொண்டால் இந்த கேள்விகளிலிருந்து ஒரு பதில் புறப்பட்டு வரும் பாருங்க, அதுதான் நீங்கள் யுத்தத்தை செய்வதற்கான நல் யோசனையாக இருக்கும். The wisdom in war. அதுதான் யுத்தத்தில் ஞானமாக இருக்கும். The 7 questions are: இந்த 7 கேள்விகள் என்னவென்றால் 1 what, முதல் கேள்வி என்ன, 2 why, இரண்டாவது ஏன், 3 who, மூன்றாவது யார், 4 எங்கே, 5 how, ஐந்தாவது எப்படி, 6 when, ஆறாவது எப்போது, 7 which. ஏழாவது எது. So these 7 questions we are going to go into detail one by one. இந்த 7 கேள்விகளை ஒன்றின் பின் ஒன்றாக விவரமாக நாம் பார்க்க போகிறோம். Answering these questions brings out wisdom or wise counsel in warfare. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை கண்டுபிடித்தால் அது யுத்தத்திற்கான ஒரு ஞானமாக இருக்கும் அல்லது யுத்தம் செய்வதற்கான நல் யோசனையாக இருக்கும். God willing, today we will look at the first 2 questions, namely what and why. கர்த்தருக்கு சித்தமானால் முதல் 2 கேள்விகளை இன்றைக்கு நாம் கவனிப்போம், என்ன மற்றும் ஏன். So the first question, what. முதல் கேள்விக்கு வருவோம், என்ன. In the New Testament, what is war? புதிய ஏற்பாட்டில் Based on what we were hearing till now, we will define war as any difficulty, any problem that we face in life. இதுவரையிலும் நாம் கேட்டு வந்த சத்தியத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனையாகவும் அல்லது எந்த கடினமான சூழ்நிலையாகவும் இருந்தாலும் அதை நாம் ஒரு யுத்தம் என்று வியாக்கியானம் செய்வோம். Every trial that we எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சோதனையும் ஒரு யுத்தம். But today, under this title, what, under this question what, we are going to redefine what war is. ஆனால் யுத்தம் என்றால் என்ன என்ற அந்த என்ன என்கிற முதல் கேள்வியின் அடிப்படையில் யுத்தத்தை நாம் வேறு ஒரு கோணத்தில் வியாக்கியானம் செய்ய போகிறோம். For a child of God in the New Testament, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தமட்டில் war is an opportunity for growth. யுத்தம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கான பதில் யுத்தம் என்றால் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு. So war is not a problem. A problem is something we would like to do away with as quickly as possible. But a war in the New Testament for a child of God is an opportunity for growth. பொதுவாக நம்முடைய பிரச்சனைகளை நாம் யுத்தம் என்று சொல்லுகிறோமே, அது சரியான விளக்கம் அல்ல. ஏனென்றால் ஒரு பிரச்சனை என்றால் அதை நாம் எவ்வளவு சீக்கிரமாக தவிர்த்து விடலாம் என்று தான் யோசிப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தளவில் யுத்தம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் யுத்தம் என்று சொன்னால் அது வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு. The Bible says that we should be good soldiers of Christ. நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Which means you should redefine a difficulty or a trial in your life from a soldier's perspective. A soldier is not afraid of war. He is happy to fight. கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகர்களாக இருக்கிறவர்கள்
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை சாதாரண மனுஷனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து அது பிரச்சனை, அதை தவிர்க்க வேண்டும் என்று யோசிக்க கூடாது. மாறாக அதை ஒரு படை வீரன், ஒரு போர் வீரனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அந்த போர் வீரனுடைய கண்ணோட்டத்தில் அந்த யுத்தம் என்று சொல்வது அவனுடைய வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு. When a bad soldier looks at a war, when he has to go to fight, ஒரு மோசமான ஒரு போர் வீரன் அவன் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரம் வரும்போது அந்த யுத்தத்தை அவன் பார்க்கும்போது, who knows if I will survive? அவன் என்ன யோசிப்பான்? நான் இந்த யுத்தத்தில் பிழைப்போனோ இல்லையோ யாருக்கு தெரியும்? Will they place me in a dangerous war front? என்னை ஒரு ஆபத்தான போர் முனையில முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும்? Will my dead body be returned home? என்னுடைய பிணமாவது வீட்டுக்கு திரும்பி வருமா? And what about my family if I die? ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க? This is a bad soldier's perspective. இது ஒரு மோசமான போர் வீரனுடைய கண்ணோட்டம். In the Old Testament, when Israel was going to fight their battles, make a conquest of Canaan, God asked the leaders to tell the Israelites, if this is your attitude, go back home, don't fight. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை கைப்பற்றுகிற அந்த யுத்தங்களை செய்ய போகிற நேரத்தில் இந்த மனப்பான்மை தான் உங்களுக்கு இருக்கும் என்றால் தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலின் நடத்திப்புக்காரர்கள் மூலமாக அவர்களுக்கு சொன்னார். But what is a good soldier's perspective? ஆனால் ஒரு நல்ல போர் சேவகனுடைய கண்ணோட்டம் என்ன? At last I have an opportunity to fight. எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. At last I have a chance to put all my training into effect. கடைசியாக நான் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் இப்பொழுது அபியாசப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. At last I have an opportunity to defend my country. என்னுடைய தேசத்தை நான் தற்காப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. Same war, but two perspectives. One is a bad soldier, the other is a good soldier. ஒரே யுத்தம் தான், ஆனால் ரெண்டு வித்தியாசமான கண்ணோட்டங்கள். ஒருவன் மோசமான போர் வீரன், அவனுடைய கண்ணோட்டத்தில் யுத்தம் வேறு விதமாக இருக்கிறது. இன்னொருவன் நல்ல போர் சேவகன், அவனுடைய கண்ணோட்டத்தில் யுத்தம் வேறு விதமாக இருக்கிறது. So we are now sitting in a class in a college so that we can be good students and good soldiers for Christ. இப்பொழுது நாம் ஒரு கல்லூரியிலே ஒரு வகுப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகர்களாக இருக்கும்படியாக, நல்ல மாணவர்களாக எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை நன்றாக படித்துக் கொள்ளும்படியாக இங்கே இருக்கிறோம். Now you take the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், till the age of 17, that means in our language, till he finished his +2 studies, his life was a happy life. அவன் 17 வயதுள்ளவன் ஆகிற வரைக்கும், அதாவது நம்முடைய பாஷையில அவன் 12th முடிக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக இருந்தது. He was his father's pet, so much so that all his brothers were envious of him. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு செல்லப்பிள்ளையா இருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவனுடைய சகோதரர்கள் அது நிமித்தம் அவனை பகைத்தார்கள். He was not only happy in life, he was also happy about his brother's envy. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இருந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரர்கள் தன்னை பார்த்து பொறாமைப்படுகிறதை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம். When he saw the first dream, the brothers didn't like the dream. But when he saw the second dream, he should have shut his mouth. But he was seemed to be enjoying saying the second dream also. இவன் முதல் முறை ஒரு சொப்பனத்தை பார்த்து சொல்றான். சகோதரர்களுக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சோன்னா அடுத்த சொப்பனம் பார்க்கும்போது வாயை மூடிட்டு இருக்கணும். ஆனா அவங்க இவன் மேல பொறாமைப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக இன்னொரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு அதையும் போய் சொல்றான். His father liked his son openly above all the other brothers, made him a special coat of multicolors. When Joseph was being sent to his brothers to give them food, at least that day, realizing the brothers were envious, he could have put an ordinary dress. That day also he's putting that dress, like they say, neighbors envy, owners pride. அதாவது தகப்பன் வெளிப்படையாகவே மற்ற சகோதரர்களை விட இவனை நேசிக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக இவனுக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு பலவர்ணாங்கியை செய்து கொடுக்கிறார். இப்ப தகப்பன் சகோதரர்களுடைய நலனை விசாரிக்க அவனை அனுப்பும் போது அப்பயாவது இவங்க பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சு வேற ட்ரெஸ் போட்டு போயிருக்கலாம். ஆனா இவன் வேணுங்கனே அந்த பலவர்ணாங்கியை போட்டுட்டு தான் அங்க போறான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சில பொருட்கள் அந்த உடைமையை வைத்திருக்கிறவர்களுடைய பெருமை, ஆனால் மற்றவர்களுக்கு அதை பார்க்கும்போது பொறாமை என்று. But somewhere before this, from that day, Joseph got lost for more than 13 years. ஆனால் தகப்பன் அவனை அனுப்பின அந்த நாளிலிருந்து ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் யோசேப்பு தொலைந்து போனவனை போல காணப்பட்டான். But somewhere in that span of the first 17 years of his life, his father had blessed him. ஆனால் அதற்கு முன்னதாக அவனுடைய முதல் 17 வருடங்களிலே ஏதோ ஒரு இடத்திலே அவங்க அப்பா அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். We read that in Genesis 49:26. அவனுடைய தகப்பன் அவனை ஆசீர்வதித்ததை குறித்து ஆதியாகமம் 49:26 நாம் படிக்கிறோம். Read that please. வாசிப்போம். Mike.
உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. Enough. So somewhere dad had blessed him with these blessings before 17. 17 வயது அவனுக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆசீர்வாதங்களை வைத்து தகப்பன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். But it was after that, when he was 17, that everything turned upside down in his life. ஆனால் 17 வயசுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. But although everything was upside down in his life, God was with Joseph. It's like a refrain in his history. God was with him. God was with him. ஒரு பாட்டில் அடிக்கடி சில வரிகளை திருப்பி பாடுவது போல ஒரு பல்லவியை போல இந்த யோசேப்பின் வாழ்க்கையை பொறுத்தளவில் ஒரு பல்லவியை திரும்ப பாட வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்களிலும் தேவன் அவனோடு இருந்தார். Blessed Joseph. Jacob said, Joseph is a fruitful bough. பின்னாட்களில் தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லுகிறார். That term fruitful bough indicates growth. இந்த கனிதரும் செடி என்று சொல்லுகிற வார்த்தை, அந்த பதம் ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. That means Joseph learned, he was wise in use his adversities to, அதாவது யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு நேர்ந்த பிரதிகூலமான சூழ்நிலைகளை நல்ல முறையில் பாடம் படித்து கொண்டவனாக அதை தன்னுடைய வளர்ச்சிக்காக அவன் பயன்படுத்தி கொண்டான் என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. Read verse 22, Genesis 49:22. 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிகள் சுவரின் மேல் படரும். The wall, his branches ran over the wall. அதன் கொடிகள் சுவரின் மேல் படருமாம். Represents many hindrances that came in his life. இங்கே சுவர் என்று சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் வந்ததான பல்வேறு விதமான எதிர்ப்புகளை காட்டுகிறது. To prevent his growth, to end his life abruptly. அவனுடைய வாழ்க்கையை அரைகுறையாக நிறைவடைய செய்யும்படியாக அல்லது அவனுடைய வளர்ச்சியை தடுக்கும்படியாக எத்தனையோ எதிர்ப்புகள், பிரதிகூலமான சூழ்நிலைகள் வந்தது. But he learned to circumvent those problems and to use those problems to go forward. ஆனால் அந்த பிரச்சனைகளை முன்னேறி செல்வதற்கு ஒரு படிக்கற்களாக பயன்படுத்த, அந்த பிரச்சனைகளை ஊடுருவி தாண்டி போக அவன் தன்னுடைய பாடத்தை நல்ல முறையில் படித்துக் கொண்டவனாக இருந்தான். That is the meaning of that term. His branches ran over the wall. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்பதனுடைய விளக்கம் அதுதான். So when he was put into the pit, அவன் குழியில் போடப்பட்ட போது, that was his first trial. அதுதான் அவனுக்கு வந்த முதல் சோதனை. But God was with him. ஆனால் தேவன் யோசேப்போடு இருந்தார். And he learned his lessons well. அவன் தன்னுடைய பாடங்களை நல்ல முறையில் படித்துக் கொண்டான். So the pit spoke to him differently. இந்த குழி வேறொரு விதத்தில் அவனோடு பேசினது. And the pit told Joseph, wait, learn your lessons well, I will promote you. அந்த குழி சொல்லுகிறது, பொறுமையா இரு, அவசரப்படாத, உன் பாடத்தை நல்லா படிச்சுக்கோ, நான் உன்னை உயர்த்துவேன். Then the brothers brought him out of the pit and sold him to the Midianites. அதன் பிறகு அந்த சகோதரர்கள் அவனை குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்து மீதியானியரிடம் அவனை விற்று போட்டார்கள். That sale spoke to him differently. Wait, learn your lessons well, I will promote you. அந்த விற்பனையும் கூட அவனோடு வித்தியாசமாக பேசினது. அவசரப்படாத, பொறுமையாயிரு, உன் பாடத்தை நல்லா படிச்சுக்கோ, நான் உன்னை உயர்த்துவேன். For a mistake he did not commit, for standing for holiness, he was put into prison. அவன் செய்யாத ஒரு தவறுக்காக, இன்னும் சொல்ல போனா பரிசுத்தத்துக்காக நின்றதற்காக அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். But the prison spoke to Joseph, wait, learn your lessons well, I will promote you. ஆனால் அந்த சிறையும் கூட யோசேப்போடு பேசினது, அவசரப்படாத, பொறுமையாயிரு, உன் பாடத்தை நல்ல படி, நான் உன்னை உயர்த்துவேன். He waited for 13 long years. 13 நீண்ட ஆண்டு காலம் அவன் காத்திருந்தான். He learnt from rejection. புறக்கணிப்பிலிருந்து அவன் பாடம் படித்துக் கொண்டான். He learnt from loneliness. தனிமையிலிருந்து அவன் பாடம் படித்துக் கொண்டான். He did not just learn what rejection is, he learnt good lessons from rejection. அதாவது புறக்கணிப்புனா என்ன, அதை மட்டும் படிக்கல, அந்த புறக்கணிப்பிலிருந்து அவன் படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்களை படித்துக் கொண்டான். He didn't learn what loneliness is, he learned good
things from loneliness. தனிமை என்றால் என்ன என்பதை மாத்திரம் அவன் அறிந்து கொள்ளவில்லை, அந்த தனிமையிலிருந்து என்ன நல்ல பாடங்களை படிக்க வேண்டுமோ அதை படித்துக் கொண்டான். He did not know what false accusation is. He did not know just that. He learned from false accusation. அதாவது தவறான குற்றச்சாட்டு என்றால் என்ன என்பதை மாத்திரம் அவன் படிக்கவில்லை, அந்த தவறான குற்றச்சாட்டிலிருந்து என்ன நல்ல பாடத்தை படிக்க வேண்டுமோ அதை படித்துக் கொண்டான். Just like we just sang, wait, wait, wait. But he waited and waited and waited for 13 years. நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு மட்டும் பாடதான் செஞ்சோம். ஆனா அவனோ 13 ஆண்டு காலம் காத்துக்கொண்டே இருந்தான். But just like the pit and the sail and the prison said, wait, learn your lessons, I will promote you. எப்படி இந்த குடியும் அந்த விற்பனையும் அந்த சிறையும் அவனை பார்த்து பொறுமையாயிரு, காத்திரு, நான் உன்னை உயர்த்துவேன், உன் பாடத்தை நன்றாக படித்துக்கொள் என்று அவனுக்கு சொல்லி கொடுத்ததோ, the promotion came suddenly. திடீரென்று அவனுக்கு ஒரு பதவி உயர்வு வந்தது. And the beautiful thing is, when the promotion came suddenly, Joseph was ready. மிகவும் அழகான ஒரு காரியம் என்னவென்றால், திடீரென்று அந்த பதவி உயர்வு வந்தபோது அந்த பதவியை ஏற்க யோசேப்பு ஆயத்தமாக்கப்பட்டவனாய் இருந்தான். The very people who destroyed his dreams ended up fulfilling his dreams. அவனுடைய கனவை சிதைத்தவர்களே அவனுடைய கனவை நிறைவேற்றி விட்டார்கள். In Psalm 105, 105ஆம் சங்கீதம், we read about the word of God concerning Joseph. Of 105 verse 19, we read about the word of God concerning Joseph. 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் யோசேப்பை குறித்ததான கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கிறோம். 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. His word came, a word for Joseph. அவருடைய வசனம் என்று சொல்லும்போது யோசேப்பை குறித்த கர்த்தருடைய வசனம். There was no Bible in those days. அந்த நாட்களில் வேதம் இல்லை. So what was that word concerning Joseph? அப்படியானால் யோசேப்பை குறித்த வசனம் என்ன? They were the dreams that God gave him. தேவன் யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனங்கள் தான் அந்த வசனம். But his brothers knew what those dreams meant, and they tried to destroy those dreams. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சகோதரர்களுக்கும் தெரிந்திருந்தது. அந்த சொப்பனத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் கிரியை செய்தார்கள். They challenged, now let's see what will happen to his dreams. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று நாம இப்ப பார்க்கலாம் அப்படினு சவால் விட்டார்கள். There is a beautiful verse in 2 Corinthians chapter 13 and verse 8. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. You can't do anything against the truth. You will only work for the truth. சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, அது சத்தியத்துக்கு அனுகூலமாகவே முடியும். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். To put it another way, இதை வேறொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், you try to work against the truth, you'll end up proving the truth. நீங்க சத்தியத்துக்கு விரோதமாக செயல்பட முற்பட்டால் சத்தியம் தான் உண்மை என்பதை நிரூபித்து விடுவீர்கள். That's exactly what the brothers of Joseph did. They tried to disprove his dreams and they ended up fulfilling his dreams. இதைதான் யோசேப்பின் சகோதரர்கள் செய்தார்கள். அவனுடைய சொப்பனத்தை அப்படியே சிதைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த காரியம் அவனுடைய சொப்பனத்தை நிறைவேற்றுகிறதாக அமைந்து விட்டது. So finally, when he saw his brothers coming to him, கடைசியாக சகோதரர்கள் யோசேப்பினிடத்தில் வருகிறார்கள். அவன் அதை பார்க்கிறான். and they bowed before him just as the dreams foretold this. அந்த கனவிலே அந்த சொப்பனத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இப்ப அந்த சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக பணிந்து கொள்கிறார்கள். And when he declared that he was Joseph, நான் தான் யோசேப்பு என்று சகோதரர்களுக்கு அவன் அறிவிக்கும் போது, and the brothers got scared in a flash. They rewound everything they had done and they knew they are in for trouble. They might die now. சகோதரர்கள் அதை கேட்டு கலக்கமடைந்து பயந்து போனார்கள். ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபிளாஷ்பேக் போல ஞாபகம் வருது. அவங்க செஞ்சதெல்லாம் நினைவு கூர்ந்து இப்ப நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், ஒருவேளை அவன் நம்மை கொலையும் கூட செய்வான் என்று பயப்படுகிறார்கள். When he could have easily taken vengeance, Joseph was mature. He learned his lessons well. He fought his battles well, and he was be troubled. Don't be afraid. God allowed this for my good. யோசேப்பு எளிதாக அந்த நேரத்தில் சகோதரர்களை பழி வாங்கி இருக்கலாம். ஆனால் பாருங்கள், யோசேப்பை பொழுது பக்குவம் அடைந்து விட்டான். அவன் தன்னுடைய பாடங்களை நல்ல முறையில் படித்திருந்தான், யுத்தங்களை நல்ல முறையில் செய்ய கற்றுக்கொண்டிருந்தான். எனவே பயத்தில் உறைந்து போயிருக்கிற சகோதரர்களை பார்த்து அவன் அவர்களை ஆறுதல் படுத்தி, நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தர் என்னுடைய நன்மைக்காக இதை செய்தார் என்று சொல்லுகிறார். God was with Joseph. He waited on the Lord. He learned his lessons well, and in the right time he knew what to say, where to go.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் கர்த்தருக்காக காத்திருந்தான். தன்னுடைய பாடங்களை நல்ல முறையில் கற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டும், எங்கு போக வேண்டும், எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். We all know Joseph's story. நம்ம எல்லாருக்கும் யோசேப்பின் கதை நல்லா தெரியும். We all know the details of that story. அந்த கதையின் விவரங்களை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். We all know what we heard just now. இப்பொழுது நம்ம கேட்டது எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். But do we know our own story? ஆனா நம்முடைய கதை நமக்கு தெரியுமா? நம்முடைய பாடங்களை நம்ம நல்லா படிக்கிறோமா? Is God with us in our story? நம்முடைய கதையிலே, யோசேப்பின் கதையிலே தேவன் நம்மோடு இருக்கிறாரா? Are we waiting even if it takes years, or are we in a hurry? வருஷங்கள் ஆனாலும் நாம் காத்திருக்கிறோமா, தொடர்ந்து காத்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் அவசர கதியிலே செயல்படுகிறோமா? We know how to lament, we know how to murmur, we know how to question God, we know how to weep, but we must at least hereafter learn our lessons well. நமக்கு எப்படி புலம்பணும் தெரியும், நமக்கு எப்படி முறுமுறையும், தேவனை எப்படி கேள்வி கேட்கணும் தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இனிமேலாவது கர்த்தருக்கு காத்திருக்க நாம் பழகுவோமாக, நம்முடைய பாடங்களை நல்ல முறையில் படிக்க நாம் பழகுவோமாக. So if we are just lamenting, going through and questioning and murmuring, making phone calls here and there, fighting and thinking negatively about life, why is God all doing all this? We are bad students. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பிரச்சனைகள், சோதனைகளிலே நாம் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தால், இவரிடத்தில் சொல்லலாமா, அவரிடத்தில் சொல்லலாமா என்று யாரை தொடர்பு கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தால், முறுமுறுக்கிறவர்களாய், கேள்வி கேட்கிறவர்களாக இருந்தால், நம்ம பாடத்தை நன்றாக படிக்கவில்லை, நாம் மோசமான மாணவர்களாக இருக்கிறோம், அல்லது ஒரு கெட்ட யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். Now I'm going to ask you a question. இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். How many of you are going through difficult times in your life? உங்களில் எத்தனை பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடினமான காலகட்டத்தின் ஊடாக போய் கொண்டிருப்பதாக உணர்கிறீர்கள்? Whatever it is, put up your hand. அது என்னவா இருந்தாலும் சரி, பரவாயில்லை, கைகளை உயர்த்துங்கள். Put up your hand. எல்லா கைகளை உயர்த்துங்கள். Hundreds of you are putting up your hand. நூற்றுக்கணக்கானவர்கள் கைகளை உயர்த்துகிறீர்கள். Now you redefine this. This is not a problem. This is not a difficulty. Like Joseph, be wise and call it hereafter an opportunity for growth. இப்ப நீங்க என்ன என்ற கேள்வியை கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு இன்னொரு வியாக்கியானத்தை கொடுங்கள். இதுவரையிலும் அதை ஒரு பிரச்சனை என்று தான் நீங்கள் கருதி கொண்டிருந்தீர்கள். ஆனால் இனிமேல் இதை என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கொள்வேன். யோசேப்பை போல கர்த்தருக்கு காத்திருந்து என்னுடைய பாடத்தை நன்றாக படித்துக் கொள்வேன் என்ற ஒரு தீர்மானம் எடுங்கள். This teacher called Jesus and this teacher called the anointing, who is teaching you here, will also come with you in your battle and in the right time tell you the right things and teach you how to react. இப்பொழுது இங்கே இயேசு இருக்கிறார், அபிஷேகம் இருக்கிறது, அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்ளுகிற நேரத்தில் அந்த யுத்தத்தின் நடுவில் அவர் வந்து நீங்கள் எப்படி சரியான முறையில் உங்களுடைய பிரதிக்கிரியை காண்பிப்பது என்று அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். To supply your need, to heal you, to clear your debt, to solve that problem. It won't take 1 minute for him. But for you as a child of God, it's not about solutions, it's not about deliverance. He wants you to learn, he wants you to grow. உங்களுடைய கடனை தீர்ப்பது, உங்களுடைய வியாதியை சுகமாக்குவது, உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தருவது, இதெல்லாம் இயேசுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக உங்களுடைய முதன்மையான நோக்கம் விடுதலை அல்ல, தீர்வு அல்ல, நீங்கள் வளர வேண்டும். அதுதான் இயேசுவும் விரும்புகிறார். எனவே தான் நீங்கள் உங்களுடைய பாடங்களை நன்றாக படிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். So the answer to the first question, what is war in your life? It's an opportunity for growth. எனவே யுத்தம் என்றால் என்ன என்ற அந்த முதல் கேள்விக்கான பதில், யுத்தம் என்று சொல்லும்போது அது வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு. Now the second question is why. இரண்டாவது கேள்வி ஏன். This second question also, the answer to this question also runs along the same lines as the first question. இந்த இரண்டாவது கேள்விக்கான பதிலும் கூட முதல் கேள்வியின் பதிலுக்கு இணையாகவே சொல்லுகிற ஒரு பதிலாக இருக்கிறது. Why does God permit or allow battles or wars in our life? ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை அல்லது சோதனைகளை, மறுவார்த்தையில் சொல்ல போனால் யுத்தங்களை அனுமதிக்கிறார்? God allows battles because he wants us to grow. இதற்கான பதிலும் கூட தேவன் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் யுத்தங்களை அனுமதிக்கிறார். Remember one thing, that for God's children nothing happens by accident. There are no accidents for God's children, only incidents. தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தளவில் தற்செயலாக எதுவுமே சம்பவிக்கிறதில்லை. விபத்துகள் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தளவில் இல்லை, எல்லாமே சம்பவங்கள் தான். So God permits trials in our life. Why?
Because he wants us to grow. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார். ஏன்? நாம் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியால். So there are some, I'll give you some reasons why God allows difficult situations or battles in our life. ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை அல்லது யுத்தங்களை அனுமதிக்கிறார் என்பதை குறித்து சில காரணங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒன்று, maybe without our knowledge we are going off track, away from the will of God. ஒருவேளை நம்மை அறியாமலேயே நாம் திசை மாறி தேவ சித்தத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கலாம், அதனால் அனுமதிக்கலாம். 2, God might allow some difficulties in our life. I'm using the word difficulties, but we have redefined it as opportunities. Nevertheless, when we first encounter it, it comes as a difficulty, so we keep that name. But remember, in your background, it's an opportunity for growth. யுத்தம் என்று சொன்னால் கஷ்டங்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் இப்பொழுது அதை மறுவியாக்கியானம் செய்து விட்டேன், அது வளர்ச்சிக்கான வாய்ப்பு என்று. ஆனாலும் அந்த பிரச்சனை முதலில் வரும்போது அது நமக்கு கடினமாக தான் இருக்கும். எனவே நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஆனால் உங்களுடைய மனதின் பின்புலத்திலே நீங்கள் இனிமேல் அதை ஒரு பிரச்சனையாக, கடினமான சூழ்நிலையாக பார்க்க கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனாலும் இப்பொழுது தேவன் ஏன் அவைகளை அனுமதிக்கிறார் என்ற காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1, because we might be swerving from the will of God. ஒன்று, நாம் தேவ சித்தத்தை விட்டு வெளியே திசை மாறி போய் கொண்டிருக்கிறபடினால் இருக்கலாம். 2, to increase our faith. இரண்டாவது, நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுவதற்காக இருக்கலாம். Or 3, to move us into our call. மூன்றாவதாக, நம்முடைய அழைப்புக்குள் நம்மை இழுத்து கொண்டு வரும்படியாக இருக்கலாம். Or 4, to turn our minds more towards the person of Christ. அல்லது கிறிஸ்து என்ற நபரின் பக்கமாக நம்முடைய மனதை அதிகமாக திருப்புவதற்காக இருக்கலாம். Or he might permit something seemingly bad to protect us from a greater evil. அல்லது தீமை போல் தோன்றுகிறதான ஏதோ ஒன்றை தேவன் நமக்கு அனுமதிப்பதன் மூலமாக இன்னும் மிகப்பெரிய ஒரு தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக அவைகளை அனுமதித்திருக்கலாம். Oh, he might permit a trial to separate us from this world. இந்த உலகத்தை விட்டு நம்மை வேறு பிரிப்பதற்காக ஒரு சோதனையை தேவன் அனுமதித்திருக்கலாம். Or he might allow a trial in our life to polish our character, to improve our character. நம்முடைய சுபாவத்தை மெருகேற்றுவதற்காக தேவன் ஒரு சோதனையை அனுமதித்திருக்கலாம். A few years ago I suffered from sleeplessness. சில வருடங்களுக்கு முன்னதாக நான் தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டேன். And all through those nights I would lie down and try to sleep, roll this way that way, but no sleep would come. பல இரவுகள் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் புரண்டு படுப்பேன், எப்படியாவது தூங்கணும்னு முயற்சி செய்வேன், ஆனா தூக்கமே வராது. I didn't learn my lessons well. I didn't have wisdom in war, so my mind was stubborn in getting that sleep. என்னுடைய மனது எப்படியாவது தூங்கிரணும்னு பிடிவாதமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா யுத்தத்தில் ஞானம் எனக்கு அப்பொழுது இல்லை, நான் என்னுடைய பாடத்தை சரியாக படிக்கவில்லை. But one day I asked this question, why? ஆனால் ஒரு நாள் நான் இந்த கேள்வியை எனக்கு நானே கேட்டு பார்த்தேன், ஏன்? Why is God counted even the hairs of my head? He giveth his beloved sleep. Why am I not able to sleep? என் தலைமுடியை கூட என் தேவன் எண்ணி வைத்திருக்கிறாரே, தமக்கு பிரியமானவனுக்கு அவர் நித்திரை அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அப்படியானால் இந்த தூக்கமின்மையினால் நான் ஏன் அவதிப்படுகிறேன்? Then I realized that God is teaching this lazy fellow how to stay vigil in the night, how to be a watchman, how to sit and pray. And because of lack of knowledge, I never went in that direction. I only wanted to sleep. என்னை போன்ற ஒரு சோம்பேறிக்கு தேவன் என்னுடைய அழைப்புக்குள் கொண்டு வந்து என்னை ஒரு ஜாமக்காரனாக மாற்றி விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த அறிவு எனக்கு இல்லாதபடினால், என்னுடைய பாடத்தை நான் சரியாக படிக்காதபடினால் நான் எப்படியாவது ஏன் இதை தேவன் அனுமதிக்கிறார் என்பதை சிந்தித்தது இல்லை. Beloved bridal church, அருமையான மணவாட்டி சபையே, you and I are not just going to some corner in heaven. நானும் நீங்களும் பரலோகத்தில் ஏதோ ஒரு மூலைக்கு போகிறவர்கள் அல்ல. God has called us to sit on the throne as his bride with Jesus. இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய மணவாட்டியாக உட்காரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Ordinary, secular, mundane, normal lives, all of life is a battle for them. இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே ஒரு யுத்தம் தான். அவர்கள் சாதாரணமான மனிதர்களைப் போல இம்மைக்குரிய காரியங்களுக்காகவே கவலைப்படுகிறவர்களாக ஒரு மேல் பூச்சான கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்ய முடியாது. For those who want to be overcomers, for those who are called to sit on the throne of Jesus as his bride, life is a battle. For those who have no such agenda, life is a game. கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய மணவாட்டியாக ஜெயாளிகளாக வீற்றிருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை ஒரு யுத்தம். இப்படிப்பட்ட குறிக்கோள் லட்சியமே இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை ஒரு விளையாட்டு. So I gave you the answer for the question why. Why is God allowing this problem in our life?
இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? அதற்கான சில காரணங்களை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லி இருக்கிறேன். Every time you go through a difficulty in your life, ask this question, even in your current difficulty, why is God allowing this? Not as a murmuring, why is God allowing this? Not that way, but for analysis. அதாவது உங்களை தற்பரிசோதனை செய்து பார்க்கும்படியாக தேவன் ஏன் எனக்கு இதை அனுமதிக்கிறார்னு கேட்கணும். ஏன் தான் தேவன் இதை அனுமதிக்கிறாரோ அப்படின்னு புலம்பிட்டு கேட்கக்கூடாது. நீங்க கஷ்டத்தினூடாக கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், இப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தினூடாக கடந்து போய் கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலையிலும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். So God is allowing this trial because He wants us to grow. நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியால் இந்த சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். Now listen. கவனியுங்கள். When a woman is pregnant, ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கும்போது she will frequently check the growth of the baby in the womb. கருவில் இருக்கிற குழந்தையின் வளர்ச்சியை அவ்வப்போது பரிசோதித்து பார்ப்பார்கள். Normally at a particular month the growth should have attained a certain weight. ஒவ்வொரு மாதத்திலும் அந்த குறிப்பிட்ட வளர்ச்சியை அந்த கரு அடைந்திருக்க வேண்டும், குறிப்பிட்ட எடை அந்த குழந்தைக்கு இருக்க வேண்டும். In the 4th month this should be the weight of the child. In the 5th month this should be the weight. 4ஆம் மாதத்திலே கருவில் இருக்கிற குழந்தைக்கு இவ்வளவு எடை இருக்க வேண்டும், 5ஆம் மாதத்திலே இந்த எடை இருக்க வேண்டும். If the child is 1 pound less than the required weight, it is a cause of worry for the mother. அந்த சரியான எடைக்கு 1 பவுண்ட் கொஞ்சம் குறைந்திருந்தா கூட அது அந்த தாயை மிகவும் பாதிக்கும். Now listen carefully. கவனிங்க. Spiritually speaking, we are all pregnant. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எல்லாருமே இப்பொழுது கர்ப்பவதிகளாய் இருக்கிறோம். Read Galatians chapter 4 and verse 19. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். So here we read of St. Paul telling the Galatian congregation, Christ is being formed in each one of you. கலாத்திய சபையாரை பார்த்து பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உருவாகி கொண்டிருக்கிறார். Another name for that is the new man. There is a new man growing inside mysteriously in our womb. நம்முடைய கருவிலே ரகசியமாக மர்மமான விதத்தில் ஒரு கரு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னொரு பெயர் தான் புதிய மனுஷன். The Bible asks us to put off the old man. That means our old personality. வேதம் நம்முடைய பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும், அல்லது பழைய ஆளுமையை, பழைய பர்சனாலிட்டியை நாம் களைந்து போட வேண்டும் என்று சொல்லுகிறது. And at the same time put on the new man. அதே நேரத்தில் புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. So we are nurturing the new man which is growing in the image of Christ. கிறிஸ்துவின் சாயலில் வளர்ந்து கொண்டிருக்கிறதான அந்த புதிய மனுஷனை நாம் போஷித்து வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறோம். Now just like a mother is concerned about the growth of her baby in her womb, எப்படி எழுத்தின்படியான கருவில் இருக்கிற அந்த குழந்தையின் வளர்ச்சியை குறித்து, அதன் எடையை குறித்து ஒரு தாய் மிகவும் கரிசனை உள்ளவளாய் இருக்கிறாளோ, are we concerned about the growth of the new man inside us? நமக்குள் புதிய மனுஷன், புதிய சிருஷ்டியாய் வளர்ந்து கொண்டிருக்கிறாரே, அந்த புதிய சிருஷ்டியின் வளர்ச்சியை குறித்து நமக்கு அக்கறை, கரிசனை இருக்கிறதா? Are we checking the growth of the inner man? உள்ளான மனுஷனின் வளர்ச்சியை நாம் பரிசோதித்து பார்த்து கொண்டிருக்கிறோமா? We didn't even know we are pregnant. We are not concerned about the growth of the inner man and whether it is growing steadily, whether it's not in time growing properly. We are not conscious or aware of any of these things. நம்மில் பலருக்கும் நம்ம கர்ப்பவதிகளா இருக்கிறோம்ன்றதே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தானே நம்ம அந்த குழந்தை சீரான இடைவெளியில் நல்ல ஆரோக்கியமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்று கரிசனை உள்ளவர்களாக இருப்பது நம்மில் பலருக்கும் அந்த அக்கறை கிடையாது. Now what we are going to do now is we are going to conduct a checkup. இப்பொழுது நாம் என்ன செய்ய போறோம்னா ஒரு மருத்துவ பரிசோதனை செய்ய போகிறோம். How is the new man growing inside us? நமக்குள் இருக்கிற புதிய மனுஷனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? Is it growing steadily or is there a cause for concern? அது சீராக வளர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது நம்ம கவலைப்படக்கூடிய விதத்தில் அதனுடைய வளர்ச்சி இருக்கிறதா? So when the Lord is allowing certain difficulties in our life for our growth as opportunities for growth, தேவன் சில கடினமான சூழ்நிலைகளை, சில சோதனை பரீட்சைகளை நம்முடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், be it a debt or a sickness or a problem at home,
some division between husband and wife, non-cooperation of children, and some problems at the workplace, whatever it is. அந்த பிரச்சனை எதுவா வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு கடனா இருக்கட்டும், ஒரு வியாதி ஏற்பாடா இருக்கட்டும், அல்லது அலுவலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நெருக்கமா இருக்கட்டும், ஏதோ ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலா இருக்கட்டும், என்னவா வேண்டுமானாலும் இருக்கட்டும். We are going to check the growth of the new man inside us. நமக்குள்ளே இருக்கிறதான அந்த புதிய மனுஷனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பரிசோதித்து பார்க்க போகிறோம். I will divide this growth into 3 stages. இந்த வளர்ச்சியை நான் 3 பகுதிகளாக பிரித்து சொல்ல விரும்புகிறேன். So let's check up and see at what stage is our inner man. நம்முடைய உள்ளான மனுஷன் இந்த 3 கட்டங்கள்ல எந்த கட்டம் வரைக்கும் வளர்ந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கலாம். Stage 1. முதல் கட்டம். Are we living a self-centered life? நாம் ஒரு சுயத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? That means when others speak ill of us, அதாவது மற்றவங்க நம்மை பற்றி தவறாய் பேசும்போது, when they pass negative comments about us, நம்மை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை அவர்கள் பரப்பும்போது, most of them will speak behind our back. It will go around and pass from person to person and finally reach our ears. அப்படி பேசுறவங்க பலரும் நம்ம முதுகுக்கு பின்னாடி தான் பேசுவாங்க. அது அப்படியே ஒரு ரவுண்ட் போய் கடைசியா நம்ம காதுக்கு வரும். What is our reaction? அப்படி மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும்போது நம்முடைய ரியாக்ஷன், நம்முடைய பிரதிக்கிரியை என்ன? Are we filled with self pity? உடனே சுய அனுதாபத்தால் நிறைந்து விடுகிறோமா? Are we filled with anger? கோபம் வருதா? Do wrong emotions well up within us? தவறான எழுச்சிகள் நமக்குள்ள இருந்து எழும்பி வருகிறதா? Normally when we face such difficulties, பொதுவாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம எதிர்கொள்ளும் போது there are 2 basic reactions, fight or flight. 2 எதிர்வினைகளை நாம் ஆற்றுவோம். ஒன்று எதிர்ப்போம், இல்லாவிட்டா பின்வாங்கி விடுவோம். If we know who the person is, we have a target, then we fight. I'm not going to let them go. நீ பேசினது யாரு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எதிர்த்துருவோம். அது எப்படி அவங்க எனக்கு விரோதமா பேசலாம், நான் விட மாட்டேன், 2ல ஒன்று பார்த்துருவேன் அப்படின்னு சண்டைக்கு போவோம். That's fight. அதுதான் எதிர்ப்பது. Or if we don't fight, it's flight. That means I will never even look at that person's face after that. அப்படி எதிர்க்காவிட்டால் நாம பின்வாங்கிடுவோம், அதாவது ஓடி போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆள் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். This is a self-centered life. இதுதான் சுயத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. When I have this high degree of I, that ego within me, it means third stage of growth. நான் என்கிற அந்த அகம்பாவம் நமக்குள்ளே அதிகமா இருக்கும்போது நம்ம அந்த வளர்ச்சியின் அந்த முதல் கட்டத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் வளரல அப்படின்னு அர்த்தம். When an argument rises within the family unit, ஒரு குடும்பம் அமைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், or when an argument rises amongst friends, அல்லது நண்பர்களுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், or amongst believers, அல்லது விசுவாசிகளுக்கு இடையே கூட இருக்கட்டும், do we jump to defend ourselves? உடனடியாக நம்மை தற்காக்கும்படியாக See, நீ பாத்தியா? how can you say that without seeing? எப்படி பார்க்காம அப்படி சொல்லலாம்? Ask them to come and stand in front of me and say, எனக்கு முன்னாடி வந்து நின்னு பேச சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் நம்ம குதிச்சோம்னா it means we are self-centered. நம்ம சுயத்தை மையமாய் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். If vengeance wells up within us, நமக்குள்ள இருந்து பழி வாங்குகிற அந்த எழுச்சி வருகிறது என்றால், if self-pity wells up within சுய us, அனுதாபம் நமக்குள்ள இருந்து எழும்பி வருகிறது என்றால், it means we are in this stage of the formation of the new man. இப்போதான் புதிய மனுஷன் உருவாகுற அந்த ஸ்டார்டிங், அந்த ஆரம்ப கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். If we are in this stage, இந்த கட்டத்தில் நாம் இருப்போம் என்றால், it means the baby inside us, that new man, has no movement. அதாவது நமக்குள்ள இருக்கிறதான அந்த குழந்தை அல்லது அந்த புதிய மனுஷன் இன்னும் அசைய கூட ஆரம்பிக்கல. That means it was growing, but now the movement is stopped. When movement stops, it's very dangerous. அதாவது ஒரு குழந்தையினுடைய வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்கு அசைவு இல்லைன்னா அது ஒரு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த நேரத்திலும் அது மரித்து விடலாம். ஒரு காலத்துல அந்த கரு வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு, ஆனா இப்பொழுது அசைவற்று கிடக்கிறது. So if this is the stage in which we are living, நாம் வாழ்கிறதான வாழ்க்கை இந்த கட்டத்துல தான் இருக்கு அப்படின்னா, it means the new man has no movement inside it. Might be dead. That's very dangerous. அந்த புதிய மனுஷன் இப்போ அசைவற்று கிடக்கான்னு அர்த்தம். ஒருவேளை ஏற்கனவே செத்து போய் கூட இருக்கலாம். அது ஆபத்தான ஒரு நிலைமை. That means you have to take swift action and prevent the baby from dying. துரிதமான நடவடிக்கைகள் எடுத்து அந்த குழந்தை சாகாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. The second stage, இரண்டாவது, when we face a trial, நாம் ஒரு சோதனையை எதிர்கொள்ளும் போது initially we get emotional, ஆரம்பத்திலே நம்ம உணர்ச்சி வசப்பட்டுறோம், we cry, அழுறோம், we shout, கத்துறோம், we won't eat. சாப்பிட மாட்டோம். But after some time, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு, when we sober down and our anger simmers down,
we start thinking straight once again. தெளிந்த புத்தி வரும்போது, அந்த கோபம் தணியும் போது நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிப்போம். And we start wondering, why am I like this? நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். And then we hate ourselves and we get reconciled to those whom we shouted at, and we ask pardon, we humble ourselves. நமக்கு நம்மை நாமே வெறுத்து நம்ம யாரை பார்த்து கத்துனோமோ சத்தம் போட்டோமோ அவங்ககிட்ட நம்ம போய் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு இப்படி காரியங்களை சரி செய்வோம். This is the second stage. இதுதான் இரண்டாவது கட்டம். It is a sign that the baby is growing, the new man is growing. அதாவது குழந்தை அல்லது புதிய மனுஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம் இது. But remember, don't be happy. Many of you will be in this stage. I get angry, but then I'll go and ask pardon. Don't be happy with that. இந்த இரண்டாம் கட்டத்துல தான் பலரும் இருப்பீங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க. நான் கோவப்படுறேன், எமோஷனல் ஆயிடுறேன், அதுக்கு அப்புறம் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ரொம்ப திருப்தியா இருக்காதீங்க. This is not enough. We must take measures to go to the third stage. இது போதாது. அந்த மூன்றாம் கட்டத்துக்கு அந்த குழந்தை வளருவதற்கான நடவடிக்கைகளில் நாம் இறங்க வேண்டும். This third stage, it means you are growing into the image of Christ likeness. இந்த மூன்றாம் கட்டத்துக்கு நீங்கள் வளர்ந்தால்தான் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். When somebody speaks against you, உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசினால், when somebody shouts at you, உங்களை பார்த்து யாராவது சத்தம் போட்டா, when you are put to shame in front of others, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கத்துக்கு உட்படுத்தப்பட்டால், you are able to preserve your peace. உங்கள் சமாதானத்தை உங்களால் பாதுகாக்க You முடிகிறது. are able to forgive those who the perpetrators of that ill feeling against you. உங்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட தவறான உணர்வுகளோடு கிரியை செய்தவர்களை உங்களால் மன்னிக்க முடிகிறது. We are able to love them. அவங்களை நேசிக்க முடிகிறது. We are able to pray for them as Jesus wanted to pray for those who are our enemies. நம்முடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கணும்னு இயேசு சொன்னது போல அவங்களுக்காக உங்களால ஜெபிக்க முடியுது. That's how Jesus was. அப்படிதான் இயேசு இருந்தார். So that means we are learning our lessons well. இந்த மூன்றாம் கட்டத்திலே உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் என்றால் நீங்க உங்களுடைய பாடங்களை நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். When you turn to Isaiah chapter 50, ஏசாயா 50ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது and read verse 5. 5ஆம் வசனத்தை That's வாசிப்போம். a prophecy about Jesus. இயேசுவை குறித்த ஒரு தீர்க்கதரிசன வசனமாக அது இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. I was not rebellious, nor turned back. No fight, no flight. That's the meaning there. நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அதாவது நான் சண்டை போடவும் இல்லை, ஓடி போகவும் இல்லை. That's the character of Jesus. அதுதான் இயேசுவின் சுபாவம். The next verse says, I gave my back to the smiters, my cheeks to them that plucked off the hair. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் நான் ஒப்புக் கொடுத்தேன் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. So when we allow others to speak ill of us, மற்றவர்கள் நமக்கு விரோதமாக பேசினால் பேசட்டும் என்று அதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது, and we can still maintain our peace, not get worked up, not get emotional, not shout, and we can love those people, pray for them, continue to talk to them as though nothing happened. அந்த நேரத்தில் கோவப்படாம கசப்பு வைக்காம அவங்களோட பகை உணர்வை வைத்துக் கொள்ளாமல் தவறான எழுச்சிகளுக்கு இடம் கொடுக்காம எதுவும் நடக்காதது போல பழையபடி அவங்களோட சகஜமா நம்மளால பழக முடியுது அப்படின்னா, it means the baby is ready to be born. We are growing into Christ likeness. குழந்தை பிறக்க ரெடி ஆயிடுச்சு, கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். So of these three stages, let's find out and see what is our stage. மூன்று கட்டமான வளர்ச்சியை நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல நம்ம எந்த கட்டம் வரைக்கும் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். When I check myself, I'm in stage 2. நான் என்னை பரிசோதித்து பார்த்தபோது நான் இரண்டாவது கட்டத்தில் இருப்பதாக உணர்ந்தேன். And as I said, that's not enough. நான் சொன்னது போல அது போதாது. To go when Jesus comes and to fight our battles well, we all must grow to the third stage, to Christ likeness. இயேசு வரும்போது போவதற்கு நம்முடைய யுத்தங்களை சரியான விதத்தில் செய்வதற்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வளர வேண்டும். So let's learn our lessons well. நம்முடைய பாடங்களை நன்றாக நாம் படிப்போம். Our teacher Jesus is with us. நம்முடைய ஆசிரியர் இயேசு இங்கே இருக்கிறார். Now we'll just read one verse and close for the day. ஒரு வசனத்தை வாசித்து இன்றைய வேத பாடத்தை நாம் முடிக்கலாம். Psalm 84 verses 6 and 7. 84ஆம் சங்கீதம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். Who passing through the valley of Baca makes it a well. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். In Tamil, Baca means tears, the valley of tears.
ஆங்கிலத்தில் வேலி ஆஃப் பேக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அழுகையின் பள்ளத்தாக்கு. This context is about servants of God. இந்த சூழ்நிலை கர்த்தருடைய இருக்கிறது. This chapter is about servants of God. இந்த சங்கீதமே ஊழியர்களை குறித்ததான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. So this verse 6 is saying that servants of God have learned the art of turning adversities into opportunities. They have turned the valley of Baca into a well. அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ளக்கூடிய கலையை அல்லது எதிர்மறையான பிரதிகூலமான சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கலையை ஊழியர்கள் கற்றிருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. As this meeting comes to a close, இந்த கூட்டம் முடிவுக்கு வரும்போது I believe that all the servants of நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Today I am not able to live up to this verse. இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் செய்ய இன்றைக்கு நான் முடியாமல் இருக்கிறேன். I have not learnt the art of turning adversities into opportunities. எதிர்மறையான சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய கலையை நான் இன்னும் படிக்காதவனாகவே இருக்கிறேன். But I know that this word of God is true. ஆனால் இந்த வேத வசனம் உண்மை என்று நான் அறிந்திருக்கிறேன். We read about Joseph. யோசேப்பை குறித்து நாம் படித்தோமே. That the blessings prevailed to the everlasting hills. உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்கள் பரியந்தம். And one of those everlasting hills is Mount Zion, where servants of God are going to reside. அந்த நித்திய பர்வதங்களில் ஒரு பர்வதம் தான் சீயோன் மலை. அதிலே தான் கர்த்தருடைய ஊழியர்கள் வாசம் பண்ண போகிறார்கள். But today we are foolish, we are childish. ஆனால் இன்றைக்கு நாம் பேதைகளா இருக்கிறோம், நாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறோம். But our teachers are with us. ஆனால் நம்முடைய ஆசிரியர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். Jesus and the anointing are with us. இயேசுவும் அபிஷேகமும் நம்மோடு கூட இருக்கிறது. And he is going to help us to get this anointing to know how to turn adversities into opportunities. இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த அபிஷேகத்தின் மூலமாக பிரதிகூலமான சூழ்நிலைகளை எப்படி சாதகமாக்கிக் கொள்வது என்பதை அதன் மூலமாக கற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். Let us close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோம். Every one of them, they grow from strength to strength, and every one of them, that's how it is in English, every one of them appears in Zion before God. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது அவர்களில் ஒவ்வொருவரும் சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். How is it possible? எப்படி அது சாத்தியமாகும்? How can everyone come? Is it practically true? இது நடைமுறையில் சாத்தியமா? எல்லாரும் எப்படி போக முடியும்? Verse 5 says, blessed is the man whose strength is in thee. ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். Servants of God, do not put your trust and find your strength in your consecration. கர்த்தருடைய ஊழியர்கள் உங்களுடைய பிரதிஷ்டையில் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வைத்து அதிலே உங்களுடைய பலனை நீங்கள் கண்டடைய வேண்டாம். There's nothing to boast about it. அதை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. Our strength is in Jesus. நம்முடைய பலன் இயேசுவில் இருக்கிறது. Blessed is the man whose strength is in Jesus. இயேசுவில் தன்னுடைய பலனை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். In their heart are the highways that lead to Zion. That's how it's in the Malayalam translation. மலையாள மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தில் சொல்லுகிறது அவர்களுடைய இருதயத்தில் சீயோனின் பெருவழிகள் இருக்கிறது. Today I believe that the servants of God are going to get an anointing, and that anointing is going to pass from them into the believers also. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அவர்களுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் விசுவாசிகளுக்குள்ளும் பாய்ந்தோட போகிறது. நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும், no matter what situation you are in right now, நமக்கு போதிக்கிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார், நம்மை பலப்படுத்த போகிறார். God who is our teacher is in our midst, he is going to strengthen us. இந்த வசனம் சொல்லுகிறபடியே, as this verse says, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். blessed is the man whose strength is in thee. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்களாம். they shall go from strength to strength. அவர்கள் ஒவ்வொருவரும் சீயோனில் காணப்படுவார்கள். every one of them appears before God in Zion. நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? do you believe that? போதிக்கிற தேவன் தத்துவமோ பொய்யோ போதித்து போகவில்லை, அவர் நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் வந்திருக்கிறார். God who is our teacher is not teaching philosophies or fables. He has come to strengthen us. இந்த பிரதிகூலங்களை அனுகூலமாக்கக்கூடிய அபிஷேகம் எனக்கும் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், those who want the strength to turn adversities into opportunities, விசுவாசிகளா இருக்கட்டும் ஊழியர்களா இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமாக. whether you are a servant of God or a believer, let us lift up our hands in the presence of God. போதிக்கிற கிறிஸ்து நம்மத்தில் இருக்கிறார். Jesus who is our teacher is in our midst. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் காணப்படுவார்கள். they shall go from strength to strength and appear before God in Zion. கரங்களை உயர்த்தி இருக்கிற ஊழியக்காரர்கள் மேலே இப்போ அபிஷேகம் இறங்க போகிறது. the servants of God who have lifted up your hands, now the anointing is going to come down on you. நீ பல காரியங்களை பற்றி அழுது கொண்டிருக்கிறாய். you are shedding tears about many things. ஆனால் இப்பொழுது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீ நீரூற்றாய் மாற்ற போகிறாய். but you are going to turn the valley of Baca into a pool of water. இப்பொழுது நீ பெற போகிற அபிஷேகம் பின்னாடி
பின்னாடி போய் விசுவாசிகளை தொட போகிறது. The anointing that you are going to receive right now is going to go through you into the back and touch the believers. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது When you listen to these words, ஆவியானவர் உள்ளத்தில் அசைவாடுவதை உணருகிறாயா? do you feel the Holy Spirit moving in your heart? அவருக்கு இடம் கொடுப்போமாக. Then let's give room to Him. இந்த நீரூற்று ஆரம்பிக்கட்டும். Let the spring of water flow. கண்ணீரை துடைக்க மாத்திரமல்ல, Not only to wipe your tears, இந்த கண்ணீரின் பாதையில் நீ வளர போகிறாய். you are going to grow through these tears. புதிய மனுஷன் கிறிஸ்துவின் சாயலில் எழும்ப போகிறது. The new man is going to rise up in Christ likeness. ஷமகதிய நமஹ சமகரபா ஷனமகலபா ரியமா சபா. ஹிரமா ஷபகரமா ரதஹதிய சமகலமஹ ஷடனியமா சங்கரபா. Thank you Jesus. Thank you Jesus. Shadariatra mahasdarama namangalaba sabak radiono mahasinkalama ushabakarama. சிலர் இது செயற்கையான சத்தம் என்று விமர்சிக்கிறார்கள். Some are criticizing that this is an artificial noise. அபிஷேகத்தில் நிரம்புகிற உனக்கு தெரியும் இது செயற்கையா இது தெய்வீகமா என்று. But you who are getting filled with the anointing, you know whether this is artificial or whether this is divine. அந்த மழை தண்ணீர் அந்த குளங்களை நிரப்பும் என்று வசனம் சொல்லுகிறது. The verse says that the rain shall fill the pool. நான் அழுதுட்டு தான் வந்தேன் நான். I came here shedding tears. குளங்களை நிரப்புகிறதான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். But God who fills the pools is with me. யோசேப்பின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The God of Joseph is with me. என்னுடைய ஆசீர்வாதங்கள் நித்திய பர்வதம் வரைக்கும் எட்டும். My blessings will reach to the everlasting hills. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know whom I have believed. ஷனம ஹதியலபௌ. Ramagadiana mau shabakala manka saba ரியலபௌ ஷபகரா. நான் விசுவாசிப்போரின் அறிவேன் என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் அறிவேன் என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். நீ பாடுவதை விசுவாசி. Believe what you are singing. நான் விசுவாசிப்போரின் முடிவு வரை என்னை நடத்திடுவார். ஆமென். நீ யாரை விசுவாசிக்கிறாய்? Whom do you believe? நீ விசுவாசம் வைத்திருக்கிறவர் Person whom you believe real? அவர் வெறும் மனுஷனா? Is he just a man? இல்லை, அவர் தேவாதி தேவன். He is God of gods. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். He says, behold, I am the Lord, the God of all flesh. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் Hard for me. அவரை நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண. The glory of God. நான் விசுவாசிப்போரின் அறிவேன் என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில்.